வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 140 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் இப்பவும் கூட பல இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, படுத்த படுக்கையா தான் கிடக்குது. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல. ஸோ இன்னைக்கும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, இறங்கு முகத்தையும் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இப்பவும் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல செல்லரா தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ மட்டும் தூக்கி நிறுத்திட்டு தான் டிஐஎஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. 2000 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. அதே சமயத்தில ஒரு 3800 கோடி கிட்ட நம்ம மார்க்கெட்ல பணத்த இன்னைக்கு டேல டிஐஎஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. 2 வாரம் வந்து முடிய போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல அக்ரஸிவா வந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நிஃப்டி 50க்கு ஒண்ணுமே டேமேஜ் ஆகல. ஸோ தாங்கி பிடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர் அண்ட் இந்த டிஐஎஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பார்ப்போம் இதே ட்ரெண்ட் வந்து எவ்வளோ நாட்களுக்கு தொடரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டில தான் வந்து நிஃப்டி 50 வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் திரும்பவும் வருவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரக்கூடிய செய்திகள் வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போவோம். முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஸோ இந்த கார் சேல்ஸ் பற்றியான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ அதான் நவம்பர் சேல்ஸ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோமே. இது என்னன்னு கேட்டா, இண்டிவிஜுவல் மாடல் வைஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த சேல்ஸோட டேட்டாவ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஸ்க்ரீன்ல போஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இடத்துல இருக்கிறது டாடா நெக்ஸான் 22,000 யூனிட் வித்திருக்காங்க. 2வது இடத்துல மாருதி, 3வது இடத்துலயும் மாருதி. 2வது டிசைரா இருக்கு. 3வது ஸ்விஃப்ட்டா வந்து இருக்கு. டிசைர் ஒரு 21,000 யூனிட்டும், ஸ்விஃப்ட் பார்க்கும்போது ஒரு 19,700 யூனிட்டும் வந்து வித்திருக்காங்க. 4வது இடத்துல டாடா பஞ்ச் வந்து இருக்காங்க. ஸோ 18,751 யூனிட் பார்த்தீங்கன்னா, டாடா பஞ்ச் வந்து இந்த நவம்பர் மாசத்துல வந்து விற்கப்பட்டிருக்கு. 5வது இடத்துல கிரெட்டா இருக்கு. 17,000 யூனிட் வித்திருக்காங்க. அடுத்தது மாருதி சுசுகியோட எர்டிகா 6வது இடத்துல, 7வது இடத்துல ஸ்கார்பியோ இருக்கு. 15,616 யூனிட் வந்து வித்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது லைனா 8, 9, 10, 11, 12, 13ன்ட்டு ஸோ அடுத்தடுத்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி தான் இடம் பெற்றிருக்கு. இதுல வேகனார் இருக்கு, பிரெஸா இருக்கு, பலினோ இருக்கு, ஈக்கோ இருக்கு. ஸோ நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதாவது நான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விக்டோரிஸோட சேல்ஸ் வந்து 13வது இடத்துல வந்து இருக்கு. இண்டிவிஜுவல் மாடல் வைஸ்ல பார்க்கும்போது 12,300 யூனிட் வந்து வித்திருக்காங்க. ஸோ கிரெட்டாக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அரௌண்ட் ஒரு 5,000 யூனிட் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இப்பவும் கிரெட்டாவை வந்து பீட் பண்ண முடியல. நம்ம ரீசெண்டாக கூட ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம். ஸோ இப்போ 3 மாடல் அதாவது விக்டோரிஸ், கிரெட்டா, சியாரா 3க்கும் வச்சா யார் வந்து நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு, பலரும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மோஸ்ட்டா கமெண்ட் பண்ண எல்லாருமே விக்டோர் அதாவது இந்த சியாரா தான் இடத்துல வந்து இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, கிரெட்டாவ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா, கிரெட்டாவ தான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விக்டோரிஸ போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ சாரி விக்டோரிஸா, சியாராவான்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் 2வது விக்டோரிஸ் இருக்கும். 3வதா சியாரா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். மேபி மாறலாம். எப்படி இப்ப வந்து நெக்ஸான் டாப் பொசிஷன புடிச்சிருக்கோ, அதே மாரி சியாரா டாப் பொசிஷன புடிச்சாலும் வந்து புடிக்கலாம். இன்கேஸ் அப்படி புடிச்சதுன்னா, 3வது ஒரு கார் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள என்ட்ரி குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்ம சேல்ஸ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹைப் எல்லாம் சேல்ஸா கன்வெர்ட் ஆகுதாங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்க்கணும். மேபி ஆச்சுன்னா, இது டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு பிப்ரவரி மாசம் கிட்ட ஆயிரும். ஏன்னா டெலிவரியே ஜனவரி 15ல இருந்து தான் வந்து குடுக்க போறாங்க. ஸோ இது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுவரைக்கும் நம்ம விக்டோரிஸோட சேல்ஸ வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே வருவோம். ஸோ விக்டோரிஸ் எந்த அளவுக்கு ஒரு போட்டிய குடுக்குது. ஏன்னா லான்ச் ஆன 2 மாசத்துல 10,000 யூனிட்டுக்கு மேல தான் வந்து வித்திருக்காங்க. ஒரு 10 நாள் பார்க்கும்போது ஒரு 4,500 யூனிட் கிட்ட வித்தாங்க. ஸோ அடுத்த மாசம் 13,000 யூனிட்டுக்கு மேல வித்தாங்க. இப்போ 12,000க்கு மேல வித்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டெடியான ஒரு சேல்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த விக்டோரிஸ் வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா ஹியூண்டாய் வென்யூ இந்த மாரி பல வண்டிகள் வந்து இருக்கு. இருந்தாலும் இந்த டாப் 25ல மாருதி சுசுகி ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அதே மாரி டாட்டாவோட 2டே வண்டி தான். ஸோ இந்த 2 வண்டிகளும் டாப் 4ல பார்த்தீங்கன்னா, இடம் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாரி ஸோ இப்ப இருக்கக்கூடிய நம்ம மார்க்கெட் சந்தையோட நெலைம இந்த டாப் 25 கார்ஸ வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட் எந்த மாதிரியான கார்ஸ வந்து விரும்புறாங்கன்னா,
ஒன்லி வந்து எஸ்யூவியை மட்டும்தான் வந்து விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் மாருதி சுசுக்கியை தவிர்த்துட்டு மற்ற நிறுவனங்களோட சேல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எஸ்யூவிஸாக தான் வந்து இருக்கும். மற்றபடி செடானாக இருக்கட்டும், ஹேட்ச்பேக்காக இருக்கட்டும், எம்யூவியாக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மாருதி சுசுகி கிட்ட இருந்து தான் விற்பனையை வந்து கொடுத்துருக்கே தவிர மற்ற நிறுவனங்களோட இந்த எஸ்யூவி தவிர வேறு எந்த காரும் பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனங்களில் விற்பனை ஆகலை. நம்ம டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம், கர்வ் இருக்குது, கர்வில் பெருசாக விற்பனை இல்லை, 1000 யூனிட் கிட்ட தான் வந்து விற்கிது. அதே மாதிரி அல்ட்ராஸ் இருக்குது, இப்போ தான் புதுசாக வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அல்ட்ராஸ் கூட பெரிய அளவுக்கான வெற்றியை தரும்ன்ற கமெண்ட் செக்ஷன்லலாம் நான் பார்த்தேன். பட் அல்ட்ராஸும் ஃபெயிலியர் தான், ரொம்ப வந்து கம்மியான மாடல் தான். 5000 ஒரு 3000 யூனிட் கிட்டேயோ தான் அல்ட்ராஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற நிறுவனங்கள் செடான்லேயும் வந்து பாஸ் ஆகலை, ஹேட்ச்பேக்லேயும் வந்து பாஸ் ஆகலை. ஆனால் எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாருதி சுசுகி இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் எஸ்யூவி மார்க்கெட் என்னமோ காசு இருக்கிறவன் தான் கார் வாங்குறான் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு வந்து நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷனை நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் காசு இருக்குதோ இல்லையோ அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய மாடல்ஸ் எஸ்யூவியை தான் வந்து இருக்கே தவிர மற்ற வாகனங்களை பெரிதளவுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சந்தை நிலவரமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து மாருதி சுசுகி ஹேண்டில் பண்ணுறாங்க, புது எஸ்யூவிஸ் எத்தனை லான்ச் பண்ணுறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே அப்டேட்டில் 2வது அப்டேட்டாக பார்க்க போகிறது சில்வர் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சில்வரை பற்றி கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பல பேர் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பலரும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வரை கொண்டு போய் ஒரு நல்ல பீக்கில் போய் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஸோ இந்த சில்வர் வந்து கீழே விழுகும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தளம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு, சில்வர் வாங்கினவெல்லாம் தலையில் துண்டை போட்டுட்டு ஓட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேச்சை கேட்டு 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 ஸோ வாங்கினவங்கெல்லாம் வந்து வித்துட்டு போனாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர் பண்ண தவறாக நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஏறுது, ஒரு பொருளோட விலை ஏறுது அப்படின்ட்டு எவனா ஒருத்தன் சொல்லியிருப்பான். அதை கேட்டு போட்டு ஸோ அதை போய் துரத்தி உச்சத்தில் போய் வாங்குறது, இது வந்து தவறு. 2வது ஸோ ஒரு ஆள் சொல்லிட்டாரு, அதுக்கு அதே மாதிரி கீழே இறங்குது, ஸோ இதுக்கப்புறம் இது இன்னும் வந்து இறக்கிரும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இடத்துல அதுவும் ஒரு நல்ல லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய தவறு. இந்த 2 தவறையும் என்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் தவிர்க்கிறாங்களோ அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்டராக மாற முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இப்போது என்ன பேச்சு ஓடிட்டு இருக்குங்கிறத ஈஸியாக வந்து பார்க்க முடியும். தங்கம் தங்கம் தங்கம், எங்கே டிபேட் இந்த டிவி சேனலாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, வேறு எங்கேயா இருந்தாலும் சரி, தங்கம் ஏறிடுச்சு, தங்கம் இன்னும் என்ன ஆகும், தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்ட்டு எங்கே திரும்பினாலும் தங்கம் தங்கம் தங்கம்ன்ட்டு ஸோ நம்மளை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி நம்மளும் போய் இப்போ விட்டா வாங்கவே முடியாதுன்ட்டு தங்கத்தை வாங்க வச்சிடுறானுங்க. ஆனால் அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணவே பண்ணிடாதீங்க. தங்கமோ வெள்ளியோ பங்கோ நிலமோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விலையில வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெள்ளி பலரும் வந்து விற்றுருப்பாங்க ஒரு நல்ல ஒரு லோக்கு வரும்போது. அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இந்த சில்வர் இண்டெக்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சில்வரோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து இப்போது 2,00,000 நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. போன நவம்பர் மாதம், அதாவது நவம்பர் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கும்போது 1,40,000 கிட்ட இருந்திருக்கு. ஸோ 1,40,000 கிட்ட இருந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு கிலோவுக்கு ரூ. 53,000 கிட்ட பார்த்தீங்கன்னா விலை வந்து ஏறி இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஏற்றம்னு பாருங்கள். மேலேருந்து பீக்லேருந்து கீழே விழுந்தது அரௌண்ட் ஒரு 20% கிட்ட வந்து விழுந்திருக்கும். இப்போது ஏறினது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 38% வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இறங்குனது 18%, ஏறினது 38% இருக்கு. ஆனால் இந்த இடையில நடந்த ஒரு விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ வாங்குறது பீக்கில் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அது கீழே இறங்கும்போது அவசரப்பட்டு வந்து வித்துட்டு வெளியே போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. பீக்கில் எந்த ஒரு விஷயத்தையும் வாங்காதீங்க. பீக்கில் வாங்குனீங்கன்னா வெற்றிங்கிறதே உங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெற்றி வந்திருக்கும். ஆனால் அந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியாக இருக்குமான்னு கேட்டால் பெரிய வெற்றியாக இருக்காது. 99% ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இந்த ரிஸ்க்கை விலை கொடுத்து வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து வைக்கிறீங்க. இந்த சில்வரை கண்டுக்காதப்ப, அதாவது பொதுவாக யாருமே வந்து கண்டுக்காதப்ப தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து பண்ணணும். ஸோ இந்த கோல்டு வந்து
அடிமட்ட விலைக்கு இருக்கும்போது, அத்தன டிபேட் ஏதாச்சும் நடந்ததா? ஸோ சில பேர் வந்து பேசினாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா, கோல்டு பாட்டம்ல இருக்கும்போதும் பேசுறாங்க. கோல்டு பீக்ல வந்ததுக்கு அப்புறமும் பேசுறாங்க. ஸோ நீங்க வந்து பாட்டம்ல இருக்கும்போது சரியான ஒரு இடத்துல வாங்கணும். ஸோ கோல்டு கூட அவ்வளோ பிரச்சனை இல்ல. லாங் டெர்ம்ல எப்பனாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். என்ன ஒரு தப்புனா, என்ன ஒரு மிஸ்டேக் அப்டின்னா, ஸோ பாட்டம்ல பலரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. பீக்ல போயிட்டு இதுதான் இத விட்டா வேற ஒண்ணும் இல்லன்ட்டு விழுகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. இத தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டிப்ல இருந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா எப்போன்னா, அக்டோபர் 28ல வந்து ஒரு ₹132 வரைக்கும் வந்து போயிருக்கு. அங்கருந்து இப்ப பார்த்தீங்கன்னா, அகைன் திரும்ப இதோட பழைய ஒரு உச்சத்த தொட்டிருக்கு. இடைப்பட்ட டைம்ல ஒரு ஒரு 40 நாள்ல பார்த்தீங்கன்னா, சில்வர் பீஸ் வந்து ஒரு 34% ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கோல்ட காட்டிலும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே தான் வந்து சில்வர் இப்போ பீஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர்ல வந்து ஏற்பட்டது. இத பத்தி நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 2 ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் பீஸ்ல வந்து கிடைச்சது. ஸோ நல்ல ஒரு கன்சாலிடேஷன் இருந்தது. அப்ப இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். பாட்டம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரேக் அவுட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த சில்வர் பீஸ்ல கிடைச்சது. கிட்டத்தட்ட 150% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் பீஸ்ல எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாம் கசன்ட்டுலாம் இதான் நான் கன்சிடரே வந்து பண்ணல. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதே தான் வந்து தங்கத்தில பண்ணேன். ஸோ தங்கத்திலயும் ஒரு 2 டைம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். ஸோ 2வது டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கட் வந்து பண்ணப்ப கோல்டு ஒரு இறக்கத்த குடுத்தது. அதுதான் நான் லாஸ்ட்டா வந்து கோல்டு பீஸ்ல அண்ட் இந்த பிசிக்கல் கோல்டுல முதலீடு பண்ண லாஸ்ட்டான தருணம். அதுக்கப்புறம் வந்து தங்கத்தில நான் முதலீடெல்லாம் வந்து பண்ணல. தொடர்ந்து வந்து வாங்கிட்டும் வந்து இல்ல. அதே தான் வந்து சில்வர் பீஸ்லயும் வந்து பண்ணுனேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா, அந்த டைம்ல இந்த சில்வருக்கான வரவேற்பெல்லாம் பெருசா இல்ல. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அருமையான ஒரு ரிட்டர்ன். சில்வர் ரிட்டர்னே குடுக்கலன்ட்டு பல பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. நீங்க ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் எடுத்து பாருங்க. ஸோ நார்மலா போய் ப்ரௌசர்ல செக் பண்ணி பார்த்தாலே, சில்வர் அண்ட் கோல்டு என்ன ரிட்டர்ன் குடுத்திருக்குன்னு தெரியும். 2ம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கும். கோல்ட காட்டிலும் ஓரளவு குறைவான பெர்ஃபார்மன்ஸ் சில்வர் குடுத்திருந்தாலும், ஹிஸ்டாரிக்கா சில்வரும் பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதிலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரும் கண்டுக்காத இடத்துல தான் ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும். ஸோ அது நிலமா இருந்தாலும் சரி, அதே மாரி தங்கமா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, பங்குகளா இருந்தாலும் சரி, இதத்தான் பண்ணணும். ஸோ அத விட்டுட்டு பீக்ல போனதுக்கப்புறம் ஊரே போய் விழுகும்போது நீங்களும் விழுந்தீங்கன்னா, ஆட்டு மந்தைக்கும் நமக்கும் எந்த விதமான வித்தியாசமும் வந்து இருக்காது. ஸோ ரொம்ப யோசிச்சு பொறுமையா வந்து முடிவெடுங்க. லாபம், லாபம் அப்டின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. லாபமே கிடைக்காது அப்படிங்கிறத ஓப்பனா இந்த இடத்துல சொல்றேன். இந்த அளவுக்குலாம் யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றேன். இது பலருக்கும் போர் அடிக்கும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வீடியோ லென்த்தா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு வீடியோவே பார்க்காதீங்க. இந்த பாயிண்ட்ல இருந்தே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா வந்து வெளிய போய்க்கலாம். அதையும் சொல்றேன். ஸோ ஏன்னா உங்களுடைய மதிப்புமிக்க ஒரு நேரத்த இந்த இடத்துல நீங்க வீணடிக்க கூடாது. எங்க வந்து சில்வர வாங்குன்னு சொல்றாங்க, இல்ல கோல்ட வாங்குன்னு சொல்றாங்களோ, அத தாராளமா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ கேட்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ரிலையன்ஸ் பவர் பற்றியான ஒரு அப்டேட். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல ரிலையன்ஸ் பவர் இப்ப கிராஷ் ஆயிருக்கு நம்ம வாங்கலாமாங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இந்த மாரியான பங்குகள்லாம் என்ன அப்படி அட்ராக்டிவான ஒரு விஷயத்த வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ கசகசன்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அனில் அம்பானி எவ்வளோ விஷயத்துல சிக்கியிருக்காங்க, என்னென்ன அசெட் வந்து இந்த ரிலையன்ஸ் பவரோடத ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. எவ்வளவோ நல்ல பவர் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அது பக்கம் போங்க. ரூ. 30 ரூ. 40 இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி பங்குல போய் நம்ம விழுந்தோம்னா, கண்டிப்பா ஒரு பெரிய ரிஸ்க்க தான் வந்து நம்ம சந்திப்போம். குவாலிட்டியான ஒரு பங்க உள்ள போர்ட்ஃபோலியோக்குள்ள ஆட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாரி குப்ப பங்கெல்லாம் கொண்டு போய் போர்ட்ஃபோலியோக்குள்ள வைக்கிறது, குப்பை தொட்டிக்கு சமம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன். ஸோ இது கொஞ்சம் ஹார்ஷா கூட வந்து இருக்கலாம். பட் இந்த பங்கு அந்த மாரியான பங்கு, அந்த பங்க நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள வச்சோம்னா, ஒரு ரிட்டர்னும் கிடைக்காது அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இத தொரத்தி தொரத்தி வாங்குனாங்க. இதுவும் கிட்டத்தட்ட 50% வரைக்கான ஒரு கரெக்ஷன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்தது தேஜாஸ் நெட்வொர்க். இதுவும் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு கத தான். ஸோ தேஜாஸ்க்கு இப்போ ஒரு 7 ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பாரத் நெட்டுக்கான ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்ல. ஸோ இவங்க இப்ப யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னா, பாலிகேப் போன்ற நிறுவனங்களோட சேர்ந்து இந்த கான்ட்ராக்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறதா தேஜாஸ் நெட்வொர்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இதிலிருந்து பெரிய ஒரு வருமானம் வந்து இதுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு உறுதியா வந்து தெரியாது. டிசிஎஸ் கான்ட்ராக்ட் வந்தது.
நல்லா சம்பாரிச்சாங்க. அதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஆனா அந்த டைம்ல ரொம்ப வந்து பில்டப் பண்ணப்பட்டது இந்த தேஜஸ் நெட்வொர்க். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு அளவுக்கான சரிவ வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. கசன்ட்டு இந்த மாரியான விஷயங்கள் ஒரு ஹைப்ல கொண்டு போய் நம்ம நண்பர்கள், நம்ம மக்கள்கள் போய் விழுகுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆதங்கமா வந்து இருக்கு. ஹைப்ல போய் மாட்டுனீங்கன்னா, ஒன்னத்துக்கும் ஆக மாட்டோங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏத்தர் ரிஸ்டாக் பத்தியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏத்தர் ரிஸ்டா பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஏப்ரல் 24ல லான்ச் பண்ணப்பட்டது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,000 வண்டிய வந்து இவங்க வித்து வீசியிருக்காங்க. இந்த ரிஸ்டா வரதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐக்யூப பட்டி டிங்கரிங் பண்ண வண்டி தான் இந்த ரிஸ்டா. ஐக்யூப் நல்ல ஒரு சக்கப்போடு போட்டுட்ருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, ரிஸ்டா அத பார்த்து டப்பி அடிச்சுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்டாவோட சேல்ஸும் நல்லா போயிட்டுருக்கு. "நீ நல்லா பண்றியா? இரு உன்ன மாரியே நான் ஒருத்தன உருவாக்குறேன்ட்டு" டிவிஎஸ் வந்து ஆர்பிட்டர வந்து உருவாக்கியிருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா, ஒரே மாரியான விஷயங்கள தான் தொடர்ந்து பண்றாங்க. அது வெற்றியும் வந்து குடுத்துட்டுருக்கு. அந்த வகையில இப்ப கடந்த ஒரு 6 மாதத்துல மட்டுமே 1,00,000 வண்டிய இந்த ரிஸ்டா வந்து வித்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த சில ஒரு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, புது லான்ச்சும் பார்த்தீங்கன்னா, ஏத்தர் கிட்ட இருந்து இருக்கு. இன்னும் ஓலா பார்த்தீங்கன்னா, ஒரே மாடல வச்சு ஓட்டிட்டு இருக்கான். அவன் என்னைக்கு லான்ச் பண்ண போறான்னு தெரியல. பட் லைன் அப்ல அவன்கிட்டயும் நெறைய மாடல்ஸ் வந்து இருக்கு. அவனும் விரைவில் பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணுவான். பட் என்னைக்கு அப்படின்னு தான் தெரியாத ஒரு புதிரா வந்து இருந்துட்டுருக்கு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!